மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கழிவுநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவேக வேட்பாளர் முஸ்தபா தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மேலமாசி வீதி, மீனாட்சி அம்மன் கோவில் பகுதிகளில் தாவேக வேட்பாளர் முஸ்தபா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள சாலையிலேயே கழிவுநீர் தேங்கி இருந்தது. இதனை கண்ட முஸ்தபா, உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அருகாமையில் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்தார். மேலும், நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பின்பு குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தார். விஜயகாந்த் அவர்கள் பேரை வைத்தே நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். எங்கள் கூட விஜயகாந்த் அவர்களே வர மாதிரி மக்கள் ஆர்வாரமாக அவரை ஆதரித்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு சிலை அணிப்போன் பரிசீலிக்கப்படும் சொல்லி திமுக அரசாங்கம் வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நூலகத்துக்கு கருணாநிதி பேர், நீங்கள் பணிமண்டபத்துக்கு கருணாநிதி பேர், எது எடுத்தாலும் இன்றைக்கி மருத்துவ வீடு தானே கருணாநிதியோட பேர். அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு அவங்க ஒரு தயக்கம் இருக்கின்றது. இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட கூட்டணி அங்கே வச்சு இன்றைக்கி ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயகாந்தோட ஆன்மாவும் விஜயகாந்தோட முழுக்கமான தொண்டர்களும் விஜயகாந்தோட ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எப்போ வந்துட்டாங்க. அதனால தான் விஜயகாந்தை இன்றைக்கி வாக்கு சேகரிக்காருன்னு பார்க்குறேன். மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்போ ஏப்ரல் 23 வரும் வாக்களிக்க விஜிலுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ போகிற இடத்துல மக்களோட வரவேற்பு, அவங்க வீட்டு வாசலில் நிற்பது, எங்களை அண்ணன் விஜய் அண்ணன் வரணும், விஜயோட அண்ணன் வேட்பாளர் வந்திருக்கார், மாமா வேட்பாளர் வந்திருக்கார், என்னோட மகன் வேட்பாளர் வந்திருக்கிறார், கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும். அந்த திமுக ஆட்சியை வீழ்த்துறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜயால் மட்டும்தான் முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி போகிற இடமெல்லாம் மக்களோட செல்வாக்கும் வரவேற்பும் கூடிக்கிட்டே போகுது. தேர்தல் நாள் நெருங்க 23ஆம் தேதி விஜில் சத்தம், மே 4ஆம் தேதி தமிழகம் ஒலிக்கும்னு சொல்கிறோம்.